லிமிட்டே இல்லாமல் போயிடுச்சு. 1000 பேர் 1000 கேமரா எடுத்துகிட்டு வந்தா இப்படி ஆட்களுக்கு நடுவில் கூட கேமரா விட்டு இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கு? பிணந்தண்ணி கழுகுகள்னு சொல்லலாம். நான் சொல்கிறது ரொம்ப நாகரிகமாக சொல்லணும்னா கூட அவ்வளோதான் சொல்லலாம். பிணந்தண்ணி கழுகு கூட அநேகமாக கொஞ்சம் நாகரிகமாக நிற்குமோ என்னமோ தெரியல. எல்லாம் கடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த பிணத்தை கொத்த வருமோ என்னமோ தெரியாது. இது யாருக்கிட்ட போய் நம்ம கோவம் இப்போ பாருங்க, ஹாசினி விஷயம் சொன்னது நம்ம பிளான் பண்ணி சொல்றது கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு சொல்றது அவங்க மிஸ்ஸஸ் அழுதுட்டு இருக்காங்க, கேமரா வந்ததுன்னா அந்த அழுகையை நிறுத்த வேண்டியதாக இருக்கு. அவங்களுடைய கடைசி சில நேரம் அது அவங்களுக்கானதாக இருக்கணும்ல. ஒரு 10-100 கேமராவுக்கு பக்கத்தில் எப்படி அவங்களால அழுதுட்டு இருக்க முடியும்? அதனால இதை நம்ம வகைப்படுத்தணும். சோஷியல் மீடியா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நான் போட்ட வீடியோலேயே நானும் ஹாசினியை பேசும்போது மீடியாவை நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம். இது முதல்ல இடம் சின்ன இடமா இருக்குது, ரொம்ப பெரிய இடம் இல்லை. இப்படி சுற்றி போகிற அளவுக்கு இல்லை. அதுவே பெரிய பொதுமக்கள் என்னங்க முகத்தை பார்க்க முடியலன்றாங்க. முகத்தை பார்க்குற அளவுக்கு விட்டா அதை இழுத்துடுறாங்க. அவருங்க இதில் அந்த பாலச்சந்தருடைய இதில் அந்த மாதிரி இழுத்துட்டாங்க. அதனால நம்ம அங்கே ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியங்கன்னா, மேலே கேமராவை தூக்கி வச்சு அங்கேருந்து கீழே எடுக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ பாரதிய சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் சேர்ந்து ஒரு நினைவாஞ்சலி ஒன்று பண்ணலான்ட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கோம் செல்வமணி சார்ட்ட. அன்னைக்கு இதை ஒரு ஊர்ஜிதப்படுத்தணும். அடுத்த தடவை கல்யாணம்ங்கிறது வேற, மகிழ்ச்சியான தருணம்ங்கிறது முட்டி மோதி கீழே விழுந்து என்னவோ பண்ணலாம். பட் ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம இப்படி தான் நமக்கு நம்மளே வச்சுக்கணும்ன்று.